பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். உங்களுக்கு தெரியும், தமிழகத்துல தேர்தல் காலம் ஆரம்பித்து சூடு பிடித்து சென்று கொண்டிருக்கிறது. தமிழகத்தினுடைய 234 தொகுதிகளிலுமே கூட தேசிய ஜனநாயக கூட்டணி மக்கள் மனதில் முன்னணியில் வந்து கொண்டிருக்கிறது. மக்கள் மனதில் முன்னணியில் வந்து கொண்டிருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணி அந்த வெற்றி செய்தி என்பது கருத்து கணிப்புகளிலும் பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி தான் வெற்றி பெறப் போகிறது என்கிற செய்தி மக்கள் மனதில் ஒரு சந்தோஷ செய்தியாக வந்திருக்கிறது. திமுக இந்த தேர்தலிலும் தங்களுடைய வழக்கமான நயவஞ்சக வேலைகளை காட்ட தொடங்கியிருக்கிறார்கள். தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் அவர்கள் வாக்குறுதியில் அறிவித்த 8000 ரூபாய்க்கு ஒரு டோக்கன் தரோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. தெரியும், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வீட்டுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் அறிவிச்சிருந்தாரு, 10,000 ரூபாய் அறிவிச்சிருந்தாரு. ஆனா திமுக டோக்கன் சொல்லி அறிவிச்சாங்க. ஏன் டோக்கன் அறிவிச்சாங்க அப்படின்னு சொன்னா, அப்பொழுதே நமக்கு எல்லாம் சந்தேகம் இருக்குது, ஏன் இவங்க டோக்கன் சொல்றாங்க. இப்போ தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் திமுகவினர் இந்த 8000 ரூபாய் டோக்கன் அப்படிங்கிற பேர்ல வீடுகளில் விநியோகித்து வருகிறார்கள். இது மிக மிக மோசமான ஒரு செயல், மக்களை ஏமாற்றுகிற ஒரு செயல். இதை தேர்தல் ஆணையம் உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும். இது திருமங்கலம் ஃபார்முலா மாதிரி டோக்கன் ஃபார்முலா. இந்த டோக்கன் ஃபார்முலா எனக்கு நல்லா தெரியும். 2024 திருவண்ணாமலையில் ஆரம்பிச்சிருந்த டோக்கன் ஃபார்முலா. நான் பிரச்சாரத்திலே சொன்ன ஏவா வேலு அவர்களை டோக்கன் வேலு அப்படின்னு சொல்லி சொன்னேன். இது திருவண்ணாமலை டோக்கன் ஃபார்முலா. இப்ப இந்த 8000 ரூபாய் கொடுக்குறோம்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு அந்த டோக்கனை வீடு வீடா திமுகவினர் தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் விநியோகித்து வருகிறார்கள். இது ஓட்டுக்கு லஞ்சம் கொடுப்பது போன்ற மிக மோசமான ஒரு செயல். இந்த டோக்கனை 8000 ரூபாய் லஞ்சமாக தேர்தல் ஆணையம் பாவித்து உடனடியாக இது போல டோக்கன் விநியோகிப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், கைது செய்ய வேண்டும். இந்த டோக்கன் கொடுப்பவர்களை தடுத்து நிறுத்த வேண்டும். இந்த டோக்கன் ஃபார்முலாவை திமுக கைவிட வேண்டும். இது மக்களை ஏமாற்றுகிற இந்த போக்கில் இருந்து இவர்கள் வெளிவர வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் கண்டனத்துடன் வலியுறுத்தி கூறிக்கொள்கிறோம். இது மாதிரியான ஏமாற்று வேலைகளுக்கெல்லாம் மக்கள் இந்த முறை மயங்க போவது கிடையாது. மக்களுடைய வாக்குகளை பணம் கொடுத்து இந்த மாதிரியான டோக்கன்களை கொடுத்து ஏமாற்றி வாங்கிவிடலாம் என்று திமுக நினைக்க கூடாது, நிறுத்தப்பட வேண்டும். இதை நாங்க பத்திரிகையாளர்களிடம் இதை வெளிப்படுத்தணுன்றதுக்காக தான் முக்கியமாக இந்த பிரஸ் மீட் கூட்டம். அடுத்ததாக இந்த திருச்சி பகுதியில உங்களுக்கு நன்றாக தெரியும், தொடர்ந்து கஞ்சா, போதைப் பொருள் பரவல், மாத்திரை வடிவத்துல இல்ல பல்வேறு வடிவங்கள்ல போதைப் பொருள் தொடர்ந்து கிடைத்துக் கொண்டிருக்கிறது. 2021 ஆண்டுக்கு முன்பாக திருச்சி பகுதியில இவ்வளவு போதைப் பொருள் கஞ்சா பரவல் இல்லை. 5 வருஷத்துல திமுகவுடைய ஆட்சியில போதைப் பொருள் பரவல் கட்டுக்கடங்காமல் தலைவிரித்து ஆடி கொண்டிருக்கிறது. இந்த கள்ளங்காடு, உறையூர் எல்லா பகுதிகளிலும் கூட கஞ்சா, போதைப் பொருள், போதை மாத்திரைகள் எல்லாம் தொடர்ந்து கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அமையவிருக்கிற அதிமுகவினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சியில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக ஆன உடனேயே கூட இந்த போதைப் பொருள் பரவலை கட்டுப்படுத்துவதற்கு தனிப்படை அமைத்து உடனடியாக இந்த போதைப் பொருள் பரவல் கட்டுப்படுத்தப்படும், தடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். அந்த செய்தி மக்கள் மனதில் நம்பிக்கை கீற்றாக விழுந்து கொண்டிருக்கிறது. போதைப் பொருள் பரவல் காரணமாக தமிழகத்தினுடைய இளைய தலைமுறை கிட்டத்தட்ட அவருடைய எதிர்காலம் அழிந்து விட்டிருக்கிறது. எங்களுடைய ஆட்சி அமைந்தாலும் கூட போதைப் பொருள் பரவலை தடுத்து நிறுத்தி போதைப் பொருள் பரவல்ல போதை அடிமையாக இருக்கிற இளைஞர்களுக்கு ஒரு மறுவாழ்வு மையம் அமைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நாங்கள் அப்படி இந்த திமுகவினுடைய ஆட்சி முழுமையாக இளைஞர்கள் எதிர்காலத்தை சூறையாக இருக்கிறது. நாங்க சொல்ல வேண்டிய விஷயம் தான் இந்த டோக்கன் விஷயத்தை தான் முக்கியமா நீங்க பிரஸ் மீட். நீங்க ஏதாவது கேள்வி இருந்தா கேள்வி. டோக்கன் எந்த பகுதியில கொடுக்குறாங்க, ஏதோ புகார் கொடுத்துருக்கீங்களா? கோயம்புத்தூர் பகுதிகளில் இந்த மாதிரி டோக்கன் விநியோகிக்கப்பட்டிருக்கிறது.
திருச்சி மண்டலத்திலும் பல்வேறு இடங்களில் இந்த பொன்மலை பக்கத்துல அந்த டோக்கன் ஒரு சில ஏரியாக்கள்ல கொடுத்துருக்காங்க. வட மாவட்டங்கள்ல இந்த திருவண்ணாமலை பகுதிகளில் ஒரு சில உள் கிராமங்கள்ல இந்த மாதிரியான டோக்கன் விநியோகம் இப்பதான் இந்த விநியோகத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டோக்கன் சிஸ்டம் மக்கள் இந்த மாதிரியான போலி டோக்கனுக்கு ஏமாற வேணாம் என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்வோம். இந்த மாதிரி டோக்கன் திமுக காரங்க கொடுத்தாங்கன்னா மூஞ்சில கிடையாது. 5 வருஷமா நம்ம வாழ்க்கையை வீணாக்கிட்டு இந்த மாதிரி டோக்கன் கொடுத்து மக்களை ஏமாற்றுகிற இந்த திமுகவினரை மக்கள் எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டும். ஏற்கனவே ரகுபதி அவர்கள் பிரச்சாரத்துக்கு போக முடியல, திருச்செந்தூர்ல அனிதா ராதாகிருஷ்ணன் போக முடியல, விரட்டப்படுகிறார்கள். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் விரட்டப்பட்டிருக்கிறார். அதனால இந்த மாதிரி டோக்கன் எடுத்துட்டு வந்தாங்கன்னா மக்கள் விரட்டி அடிக்க வேண்டும். நாங்க கையும் களவுமா புடிச்சு கண்டிப்பா தேர்தல் ஆணையத்துல ஒப்படைப்போம் பாஜக. இதை தேர்தல் ஆணையம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த டோக்கன் விநியோகத்தை தடுத்து நிறுத்த வேண்டும்.